திரைசேரியிலிருந்து மாயமான 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். அவதானமாக இருங்கள், யாழில் உச்சந்தொடும் வெப்பம், மக்களுக்கு எச்சரிக்கை. மன்னாரில் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான சாட்சிய பதிவு. வழக்கு நிலுவையில் இருக்கும் போது கட்சி உறுப்பினர்களை அழைக்காமல் கூட்டம் நடத்திய சுமந்திரன். யாழ் நெல்லியடி பகுதியில் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கிய உணவகங்களுக்கு எதிராக நடவடிக்கை. அனுருவை கைது செய்வோம், நிதியமைச்சின் செயலாளர் நெருக்கடியில். கைத்தொழில் போட்டியாக மாறவுள்ள காங்கேசந்துறை சீமெந்து தொழிற்சாலை. வடக்கில் பயனுள்ள செயற்பாடுகளை முன்னெடுக்க சில அரசு திணைக்களங்கள் தடையாக உள்ளது, ஆளுநர் கவலை. பிள்ளையான் மீண்டும் ஒரு குண்டுவெடிப்புக்கு தயாராகலாம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை அனைத்து தமிழ் பேசும் மக்களும் ஒன்றிணைந்து நாளை நினைவு கூற வேண்டும், அருட்தந்தை லியோ ஆம்ஸ்ட்ரோங். தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து தாம் தயாரிக்கும் ஆவணத்தின் அடிப்படையிலேயே அரசுடன் பேச்சுவார்த்தை. தமிழ் தேசிய கட்சிகளிடம் எழுத்து மூலம் ஒப்புதல் பெறுவது குறித்து தமிழ் சட்டத்திறனிகள் பேரவை ஆலோசனை. திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் நம்பகமான தரப்பாக தோன்றி போலியான தகவல்களை முன்வைத்த ஒரு தரப்பினரால் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கரணி அவசர தயார்நிலை குழு தெரிவித்துள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளில் இந்த தகவல் வெளியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். அதேவேளை இழந்த பணத்தை மீண்டும் மீட்பது என்பது தொழில்நுட்ப ரீதியாக பெரும் சவால்கள் நிறைந்த ஒரு காரியம் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கை அரசாங்கம் வெளிநாட்டு கடன் தவணையாக செலுத்திய 2.5 மில்லியன் டாலர் பணம் கரணி ஹேக்கர்கள் கைக்கு சென்ற சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த விரிவான விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் இது தொடர்பான பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நேற்று நிதியமைச்சில் நடைபெற்றன. இந்த மோசடி தொடர்பான விசாரணைகளுக்கு இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றது. கணனி பயனாளர்களை போலி தகவல்கள் மூலம் திசை திருப்பும் இந்த மோசடி தொடர்பான விசாரணைகளுக்கு இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றது. கணனி பயனாளர்களை போலி தகவல்கள் மூலம் திசை திருப்பும் பிஷிங் அட்டாக் முறையை பயன்படுத்தி ஹேக்கர்கள் இந்த பணத்தை கொள்ளையடித்துள்ளதாக கணனி வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதுகுறித்து அந்த குழுவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்க தமனுப்புள்ள கருத்து தெரிவிக்கையில், ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி இது ஒரு பிசினஸ் இமெயில், காம்ப்ளிமென்ஸ் அல்லது நிறுவன மின்னஞ்சல் கணக்கை ஊடுருவி அல்லது அதன் மற்றொரு தரப்பாக தோன்றி நடத்தப்பட்ட ஒரு மோசடி என அடையாளம் காண முடிகின்றது. நம்பகமான போலியான தகவல்களை வழங்கி இந்த பணத்தை பெற்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. மூன்றாம் தரப்பொன்று நீண்ட காலமாக இந்த கொடுக்கல் வாங்கல்களை கண்காணித்தது. சரியான நேரத்தில் வேறொரு கணக்கு விபரத்தை அனுப்பி பணத்தை பெற்றுள்ளது. இதற்காக அசல் நிறுவனத்தின் இணையதளத்தையோ அல்லது மின்னஞ்சல் முகவரியையோ ஒத்த போலியான முகவரிகளை இவர்கள் நுணுக்கமாக பயன்படுத்தியுள்ளனர். இந்த பணம் எந்த நாட்டில் எந்த கணக்குகளின் ஊடாக பரிமாறப்பட்டுள்ளது, இது வெளிநாடாக இருந்தால் இன்டர்போல் உதவியை பெற முடியும். சில நேரங்களில் இந்த பணம் கிரிப்டோ கரன்சி போன்ற டிஜிட்டல் சொத்துக்களுக்காக மாற்றப்பட்டு பணச்செலவை செய்யப்படவும் வாய்ப்புள்ளது. எதுவாக இருந்தாலும் சர்வதேச போலீசார் ஊடாக இந்த சேவை வழங்கும் நிறுவனங்களின் ஒத்துழைப்பை பெற வேண்டியிருக்கும். இது அனைத்தும் பெரிய தொழில்நுட்ப சவால்களுடனே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பல மாவட்டங்களில் மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு, சப்ரகம் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வசிப்பவர்களுக்கு வெப்பம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று மதியம் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு, சப்ரகம் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் மனித உடலால் உணரும் வெப்ப குறியீடு எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சூரிய ஒளியில் நீண்ட நேரம் இருப்பதும் வெளிப்புற செயற்பாடுகளில் ஈடுபடுவதும் சோர்வை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தேவையான அளவு தண்ணீர் குடிக்கவும் முடிந்தவரை வெளிப்புற செயல்பாடுகளில் ஈடுபடுவதையும் தவிர்க்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இக்கால பகுதியில் தொடர்ந்து கடினமான உடற்பயிற்சிகள் அல்லது வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கு தசைப்பிடிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வெப்பமான வானிலை காரணமாக வீட்டுக்குள்ளேயே தங்கியிருக்கும் முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மன்னாரில் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பிலான சாட்சியங்கள் பதிவு செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் காணாமலாக்கப்பட்டோர் பிராந்திய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட செயலக மண்டபத்தில் நேற்று இந்த நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதில் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலக பிரதிநிதிகள் மற்றும் சட்டத்திறனிகள் கலந்து கொண்டதோடு காணாமலாக்கப்பட்டோரின் நூற்றுக்கணக்கான உறவினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது மன்னாரில் இருந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பாக 612 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவற்றில் 427 விண்ணப்பங்களுக்கான
பூர்வாங்க விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு அவற்றுக்கான இடைக்கால நிவாரணம், காணாமல் போனதற்கான சான்றிதழ் மற்றும் மரண சான்றிதழ் என்பனவற்றை வழங்கியுள்ளதாக காணாமலாக்கப்பட்டோர் அலுவலக பிரதிநிதி ஒருவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வட்டுக்கோட்டை தொகுதி கிளை கூட்டமானது நேற்றைய தினம் இடம்பெற்ற நிலையில் பெரும்பாலான வட்டுக்கோட்டை தொகுதி கிளை உறுப்பினர்களுக்கு கூட்டத்திற்கு அறிவித்தல் வழங்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சுமந்திரனுக்கு ஆதரவாக செயற்படுபவர்களுக்கே கூட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டதாகவும் உப செயலாளர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலருக்கு அறிவிக்கவில்லை எனவும் விசனம் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த கூட்டத்தில் தலைவர், செயலாளர் மற்றும் உபதலைவர் உள்ளிட்ட முக்கிய பதவிகள் தெரிவு செய்யப்பட்டன. குறித்த கூட்டம் நடைபெறுவதை அறிந்த சில கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி கிளை உறுப்பினர்கள் தாங்களாகவே கூட்டத்திற்கு சென்றனர். இதன்போது சுமந்திரனின் தன்னிச்சையான செயற்பாடுகள் மற்றும் அவரது விரும்பத்தகாத செயற்பாடுகளுக்கு எதிராக காரசாரமான கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கட்சி கூட்டத்தில் சுமந்திரனை ஒருமையிலும் விழித்து தமது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலைமையை சமாளிக்க பெரும்பாடுபட்ட சுமந்திரன் நன்றி உரையும் கூறாமல் கூட்டத்தை நிறுத்திவிட்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளார். தமக்கு சார்பானவர்களை நிர்வாகத்திற்குள் உள்ளிருத்து வழக்கு முடிவடைந்த பின்னர் கட்சியின் மத்திய குழு நிர்வாக தெரிவு கூட்டம் நடைபெறும் போது தான் தலைவராக வருவதற்கான நிறைய தந்திரோபாயமே இது என்றும் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது தொகுதிகளை உறுப்பினர்களை தெரிவு செய்வது சட்டத்திற்கும் யாப்பிற்கும் முரணானது என உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். திரைசேரிக்கு சொந்தமான 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி போலியான மின்னஞ்சல் ஊடாக மோசடியான முறையில் பிரேதொரு வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்று திஸ்ஸ குட்டியாராய்ச்சி தெரிவித்தார். கடந்த டிசம்பர் மாதம் இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் இதுவரை என்ன சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது என்பது குறித்து ஜனாதிபதி நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தற்போது நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியும் நிதியமைச்சின் செயலாளருமே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலையை கைத்தொழில் பேட்டையாக உருவாக்குவது தொடர்பில் பிரதியமைச்சர் குழாம் களவிச்சயம் மேற்கொண்டது. காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலை உள்நாட்டு யுத்தம் காரணமாக சுமார் 36 வருடங்களுக்கு மேலாக கைவிடப்பட்டுள்ள நிலையில் சீமெந்து தொழிற்சாலைக்கு சொந்தமான சுமார் 400 ஏக்கர் காணியில் பாரிய கைத்தொழில் பேட்டையை உருவாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்திற்காக முதல் கட்டமாக காணியினை முதலீட்டு சபைக்கு கையளிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதனூடாக எதிர்காலத்தில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொழில்பேட்டை உருவாக்கப்படும் பட்சத்தில் எதிர்காலத்தில் வடமாகாணத்தில் பாரிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்பதுடன் நாட்டின் பொருளாதாரத்திலும் பாரிய முன்னேற்றத்தினை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் கைத்தொழில் பேட்டை அமையவுள்ள காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலை அமைந்துள்ள பகுதியினை நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த தலைமையில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரஜீவன், ஜெயச்சந்திரமூர்த்தி, இளங்குமரன் உள்ளிட்ட குழுவினர் நேரில் பார்வையிட்டுள்ளனர். சீமெந்து தொழிற்சாலையை நாங்கள் பார்வையிட்டோம். கௌரவ நிதி அமைச்சர், பிரதி நிதியமைச்சர் வந்திருந்தார். நாங்கள் இதில் சுமார் இந்த காங்கேசன்துறை ஃபேக்ட்ரி 90ஆம் ஆண்டு இயங்கவே இல்லை. இதில் கிட்டத்தட்ட 388 ஏக்கர் நிலம் இருக்கின்றது. இதை நாங்கள் ஒரு முதலீட்டு வலயமாக மாற்ற இருக்கின்றோம். அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக இப்போ காணியை ஃபுல்லாக நாங்கள் BIயிடம் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம், கையளிக்க போகிறோம். அவர்கள் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த எல்லா வேலைகளையும் முடித்த பின்பு இங்கு வருகின்ற முதலீட்டாளர்களுக்கு இதை கொடுத்து அதன் மூலம் இந்த முதலீட்டு வலயத்தை நாங்கள் இந்த வடபகுதியிலே ஒரு முக்கியமான காங்கேசன்துறை ஒரு முக்கியமான ஒரு முதலீட்டு வலயமாக ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. உங்களுக்கு தெரியும், காங்கேசன்துறை பொறுத்த மட்டில் ஹாபர் இருக்கிறது, துறைமுகம் இருக்கின்றது, விமான நிலையம் இருக்கின்றது, ரயில் நிலையம் இருக்கின்றது, வீதி போக்குவரத்து இருக்கின்றது. எனவே இந்த இடத்துல இது ஒரு மிக பொருத்தமான இடமாக இருக்கிறபடியாலும் முன்பு மிகவும் சிமெண்ட் தொழிற்சாலை மிகவும் திறமையாக இயங்கின இடத்துல நாங்கள் இப்படி ஒரு ஃபேக்ட்ரியை போடுறது இங்கே இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம். அதோட முதலீட்டாளர்கள் கவர்ந்து அவர்கள் மூலம் இந்த இடத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்வதுதான் நமது அரசாங்கத்தின் ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. அரசாங்கம் பல அபிவிருத்தி விடயங்களை மிகவும் நேர்மையான முறையில் முன்னெடுத்து வருகின்ற போதிலும் சில அரசு திணைக்களங்கள் இவ்வாறான சிறந்த மற்றும் பயனுள்ள செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தடையாக செயற்படுகின்றன என வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தை சுற்றுலாத்துறையில் துரிதகதியில் முன்னேற்றும் நோக்கில் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் மாகாண உயர் அதிகாரிகளுடனான விசேட உயர்மட்ட கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் நேற்றைய தினம் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. மாகாணத்தின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதில் தற்போதைய கள யதார்த்தத்தை
முன்னெடுப்பில் உள்ள சவால்கள், நடைமுறை சிக்கல்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து இச்சந்திப்பில் மிகவும் ஆழமாக ஆராயப்பட்டது. இக்கலந்துரையாடலில் உரையாற்றிய ஆளுநர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் வடக்கு மாகாணத்தின் சுற்றுலா மேம்பாட்டில் அதீத ஆர்வத்துடன் செயலாற்றி வருகின்றது. அரசாங்கம் பல அபிவிருத்தி விடயங்களை மிகவும் நேர்மையான முறையில் முன்னெடுத்து வருகின்ற போதிலும் சில அரசு திணைக்களங்கள் இவ்வாறான சிறந்த மற்றும் பயனுள்ள செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தடையாக செயற்படுவது மிகுந்த கவலைக்குரியது. உடனடியாக இவ்வாறான அதிகாரத்துவ முட்டுக்கட்டைகள் நீக்கப்பட்டு அதிகாரிகள் வினைத்திறனுடன் செயற்பட முன்வர வேண்டும் என தெரிவித்தார். ஆளுநரை தொடர்ந்து கருத்து தெரிவித்த வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர் ஜே விவேகானந்தன், வடக்கு மாகாணத்தை இலங்கையின் முதன்மை சுற்றுலா மையமாக மாற்ற இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தனது கட்டுப்பாட்டில் உள்ள அதிகாரங்களை மாகாண பணியகத்திற்கு பரவலாக்க வேண்டும். குறிப்பாக சிறிய அளவிலான சுற்றுலா விடுதிகளை பதிவு செய்யும் அதிகாரத்தையாவது மாகாணத்திற்கு வழங்குவது பணிகளை துரிதப்படுத்த உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். அதேவேளை யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் மற்றும் ஸ்ரீ பவானந்தராஜ் ஆகியோர் சுற்றுலாவின் தற்போதைய மனநிலை மற்றும் முதலீட்டாளர்களின் ஏமாற்றங்கள் குறித்து கருத்து வெளியிட்டனர். சுற்றுலாவாவிகள் வெறும் கடல் நீராடலுக்காக மட்டும் இங்கு வருவதில்லை. அவர்கள் சாகச விளையாட்டுகள் மற்றும் பல்வேறு புதிய பொழுதுபோக்கு அம்சங்களை எதிர்பார்க்கின்றார்கள். மாலைத்தீவு போன்ற நாடுகளில் சிறு தீவுகளிலும் கடலின் நடுவிலும் குடில்களை அமைத்து சுற்றுலாவாவிகளை இருக்கின்றார்கள். வடக்கிலும் அத்தகைய அற்புதமான சூழலும் தீவுகளும் உள்ளன. ஆனால் சுற்றுலா மையங்களை அமைப்பதற்கு அனுமதி பெறுவதில் ஏற்படும் நீண்டகால தாமதங்கள் காரணமாக ஆர்வத்துடன் வரும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பெரும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். இந்த சிவப்பு நாட நடைமுறைகள் உடனடியாக மாற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய குழுவினருடன் சேர்ந்து பிள்ளையான் மீண்டும் ஒரு குண்டுவெடிப்புக்கு தயாராகலாம் என எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈஸ்டர் தாக்குதல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்களுடன் பிள்ளையானை ஒன்றிணைத்து விடவும் வேண்டாம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு பிள்ளையானுக்கு இனிமேலும் யாராவது வாக்களித்தால் அவர்களின் விரல்கள் பாதிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். அத்தோடு பிள்ளையானை சிறையில் சந்திக்க சென்றவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பிள்ளையானுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் அறிவற்றவர்கள் எனவும் சிதம்பரம் கருணாநிதி தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் அனைத்து தமிழ் பேசும் மக்களும் ஈழத்து மக்களாக ஒன்றிணைந்து அன்றைய துயர் நாளை நினைவுகூர வேண்டும் என்று தமிழர் மரபுரிமை பேரவையின் இணைத்தலைவரும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழுவின் வடகிழக்கு பொது கட்டமைப்பின் இணைத்தலைவருமான அருட்பணி சின்னத்துறை லியோ ஆம்ஸ்ட்ரோங் அழைப்பு விடுத்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்தில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த அழைப்பை முன்வைத்தார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பின் சார்பாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் திடத்திலிருந்து தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் இந்த அழைப்பை நாங்கள் விடுக்கின்றோம். 2009 மே 18 தமிழ் இன அழிப்பு நாள். 2026 ஆண்டு மே 18 நாள் இந்த திடலிலே நாங்கள் மீண்டும் ஒன்று கூட இருக்கிறோம். அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய நினைவு கூறுதலை இணைந்து முன்னெடுப்போம். எங்களுடைய குறுகிய மனப்பாங்குகளை கடந்து அனைவரும் ஈழத்தின் மக்களாக தமிழ் இன அழிப்பு செய்யப்பட்ட அந்த நாளை நாங்கள் நினைவு கூற ஒன்று திரள அனைவரையும் அழைக்கிறோம். எதிர்வரும் 12ஆம் நாள் மாலை 4 மணிக்கு இந்த திடலிலே ஆரம்ப நிகழ்வாக சிரமதானமும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட இருக்கிறது. அன்றைய தினத்திலே எமது வடகிழக்கு சார்ந்து தேசிய சிந்தனைகளோடு இயங்குகிற சிவில் அமைப்புகள் அந்த மே 18ஆம் நாள் பல்வேறு ஒத்துழைப்புகளை வழங்குகின்ற அமைப்பின் பிரதிநிதிகள், தாகசாந்தி போன்ற நிகழ்வுகளை முன்னெடுக்கிறவர்கள் அனைவரையும் இந்த இடத்திலே அன்போடு அழைக்கிறோம். நமது விடயங்களை திட்டமிடுவதற்கும் ஒருங்கிணைப்பதற்குமாக அந்த வாரம் பூராக எங்களால் முடிந்த அளவு இந்த நிகழ்வை நினைவு கூறும் முகமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வழங்குவோம். இந்த நிகழ்வை எமது பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்வோம். புலத்திலும் பேர்ந்தும் வாழுகிற அத்தனை தேசங்களிலும் வாழுகிற அத்தனை தமிழ் மக்களும் நாங்கள் ஒருங்கிணைவோம். இந்த மே 18 நாளை நாங்கள் நமது இனம் அழிக்கப்பட்டதின் நாள் என்று உரத்து சொல்லுவோம். இதில் கொல்லப்பட்ட மக்களுக்காக
நாங்கள் இங்கு இணைந்து அஞ்சலி செலுத்துவோம். எங்களுடைய தேசிய நலன்களை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துவோம். தமிழர்களாக இணைவோம். தமிழர்களுடைய அபிலாசைகளை நாங்கள் முன்னெடுப்போம். இந்த ஆண்டும் நீங்கள் பலராக, சமூகங்களாக, குழுக்களாக ஒன்றிணைந்து ஒரு குடையின் கீழ் இந்த நினைவேந்தலிலே பங்கெடுக்க அழைக்கிறோம். கட்சி, மதம், பிரதேசம் என்ற குறுகிய மனப்பான்குகளை கடந்து தமிழ் தேசத்தின் மக்களாக இந்த இடத்திலே ஒன்றிணைய உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தமிழ் சட்டத்திறனிகள் பேரவையும் தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து தயாரிக்கும் ஆவணமே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மேலோங்க வேண்டும் என்பதையும் அரசியல் தீர்வு குறித்த அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கும் போது மேற்படி ஆவணத்தின் அடிப்படையிலேயே அப்பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் ஏற்றுக்கொள்வதாக இந்த ஒற்றுமை முயற்சியில் பங்கெடுத்துள்ள சகல தமிழ் தேசிய கட்சிகளிடமும் எழுத்து மூலம் ஒப்புதல் பெறுவது குறித்து தமிழ் சட்டத்திறனிகள் பேரவை ஆலோசனை நடத்தி வருகின்றது. இன பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் அரசியலமைப்பு உருவாக்கமாகிய விவகாரங்களில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டுவரும் நோக்கில் தமிழ் சட்டத்திறனிகள் பேரவையினால் கடந்த மார்ச் 2ஆம் தேதி மற்றும் இம்மாதம் 9ஆம் தேதிகளில் கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 2 சந்தர்ப்பங்களில் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்ததுடன் அவர்களுக்கிடையில் பொது இணக்கப்பாடுகளும் எட்டப்பட்டன. இருப்பினும் தமிழ் தேசிய பேரவையினால் கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி நடாத்தப்பட்ட கூட்டத்தின் பிரகாரம் இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழர் தரப்பின் நிலைப்பாட்டினை கூட்டாக முன்வைப்பதற்கான தீர்வு திட்ட வரைவை தயாரிப்பதற்கும் அதனுடன் தொடர்புடைய செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வதற்கும் அரசியல் தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் துறைசார நிபுணர்கள் உள்ளிட்ட 28 பேர் அடங்கிய ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை வழிநடத்தல் குழுவை நியமிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டு ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையின் ஒருங்கிணைப்பாளர் கலாநிதி தி. விக்னேஸ்வரனால் கடந்த 17ஆம் தேதி அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டது. அதனையடுத்து கடந்த 18ஆம் தேதி தமிழ் சட்டத்திறனிகள் பேரவைக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்த இலங்கை தமிழரசு கட்சி இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்க விவகாரங்களில் பொது இணக்கப்பாடு எட்டப்படும் வரை நாம் அரசாங்கத்துடன் தனித்து செயல்பட மாட்டோம் என வாக்குறுதி அளித்திருந்த பின்னணியில் தற்போது தமிழ் தேசிய பேரவையினால் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கை அந்த ஒற்றுமை முயற்சியை குழப்பும் வகையில் அமைந்திருக்கின்றது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இவ்வாறு தனித்து செயற்படும் வேளையில் விரக்தி அளிக்கும் வகையில் உங்களது முயற்சியை தொடர்வதன் ஊடாக ஆக்கப்பூர்வமான அல்லது பயனுறுதிமிக்க விளைவுகளை எட்டக்கூடியதாக இருக்குமா என்பதை தயவு செய்து தெளிவுபடுத்துங்கள் என்று அதில் கோரிக்கை விடுத்திருந்தது. அதற்கு பதிலளிக்கும் வகையில் கடந்த செவ்வாய்க்கிழமை செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்திய தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய பேரவையினால் கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி நடத்தப்பட்ட கூட்டம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டதாகும். அக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக 28 பேர் அடங்கிய ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை வழிநடத்தல் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் தலைவிதியை தீர்மானிக்கும் எந்த ஒரு விடயத்திலும் ரகசியத்தன்மை பேணப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதே எமது நிலைப்பாடாகும். எனவே தமிழ் தேசிய பேரவையினால் முன்னெடுக்கப்படும் இந்த கூட்டு நடவடிக்கை ஒருபோதும் நிறுத்தப்படாது என தமிழ் சட்டத்திறனிகள் பேரவையிடம் அறிவித்திருக்கிறோம் என்று தெரிவித்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் தமிழ் சட்டத்திறனிகள் பேரவையும் தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து தயாரிக்கும் ஆவணமே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மேலோங்க வேண்டும் என்பதையும் அரசியல் தீர்வு குறித்த அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கும் போது மேற்படி ஆவணத்தின் அடிப்படையிலேயே பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் ஏற்றுக்கொள்வதாக இந்த ஒற்றுமை முயற்சியில் பங்கெடுத்துள்ள சகல தமிழ் கட்சிகளுடனும் எழுத்து மூலம் ஒப்புதல் பெறுவது குறித்து தமிழ் சட்டத்திறனிகள் பேரவை ஆலோசனை நடத்தி வருவதாக அறிய முடிகின்றது.